ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் ஒரு பப்ளிக் ஒரிஜினல் கொஸ்டின் ரிவ்யூ பண்ணால் தான் நீங்கள் எப்படி எழுதுனா எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வரைக்குமே எந்த ஸ்கூல்லையும் அந்த நெடுவினாவுக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ் ஃபுல்லாக போடுறது கிடையாது. 3 மார்க் கொஸ்டினுக்கு அங்கங்கே 2 மார்க் போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எத்தனை பாயிண்ட் எழுதணும், எப்படி எழுதுனா பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 14 ஒன் வேர்டுமே புக் பேக் தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா, இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ரைட்டுங்களா? பட் இதில் அதை எப்படி சார் இந்த வருஷம் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே, அதாவது இப்போ ரெடியூஸ் சிலபஸ் நமக்கு பாடம் குறைச்சிருக்காங்க இல்லையா, 2 யூனிட்டு புதுசாக 4 பாடம் சேர்த்துருக்காங்க. அந்த நமக்கு பாடத்தில் இல்லாத வினாக்களை எடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய வினாக்களை சேர்த்து தான் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் மாடிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு 100% பயன்படக்கூடிய ஒரு ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். அதனால் இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும், இதில் 2ஆம் நம்பர் கொஸ்டின் நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. மலர்கை அப்படின்னம்னா மலர் போன்ற கை, உவமை தொகை அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துருக்கணும். இதில் அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னம்னா தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு அடி எதுகை சொல்லியிருக்காங்க. அடி எதுகை அப்படிங்கிறது தாளாண்மை வேளாண்மை. இதை நம்ம இங்கே 2வது இருக்கக்கூடியதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். தாளாண்மை வேளாண்மை அப்படிங்கிறது 2வது சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2 மட்டும்தான் நமக்கு புக் இன் சைட் கேட்டிருப்பாங்க. மிச்சம் எல்லாமே புக் பேக். உங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாமில் 1 இல்லை 2 கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு புக் இன் சைட்லேருந்து கேட்பாங்க. மற்றபடி மிச்சம் எல்லாமே அந்த 7 யூனிட்டில் இருக்கக்கூடிய 35 ஒன் வேர்டை நீங்கள் படித்தாலே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இதை நம்ம டிக் பண்ணியிருக்கணும். அடுத்து பாடல் வினா பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மெட்டீரியல் பே பண்ணி வாங்கினவங்களுக்கு 150 பே பண்ணி என்னுடைய நம்பர் 6379172791 அப்படின்னு என்கிட்ட பே பண்ணி என்னோட மெட்டீரியல் வச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த பாடல் வினா என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, தூசும் துயிரும் ஆரமும் மகிழும். இது ஆக்சுவலாக மனப்பாட பாடல் அப்படிங்கிறதுனால சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத ஈஸியாக தேர்ந்தெடுத்துடலாம். தூசும் துயிரும் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறனால உம்மை தொகை எண்ணும்மை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அடி எதுகை எடுத்ததில் சொல்லியிருக்காங்க. இதில் அடி எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூசும் மாசரு அப்படிங்கிறது இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணுறோம். பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து இந்த 2 மார்க் கொஸ்டின் நிறைய பேர் இந்த குருவினா சிறுவினாவை மட்டுமே திரும்ப திரும்ப படிக்கிறீங்க. குருவினா சிறுவினாலாம் குறிப்பிட்டு ஒரு 5 சொல்கிறேன், அதுவே அதிகம். 3 கொஸ்டின் கொடுத்து அந்த 3ல் நீங்கள் எழுத வேண்டிய 2 சிறு குருவினாவும் 3 கொஸ்டின் கொடுத்து நீங்கள் எழுத வேண்டிய 2 சிறுவினாவும் என்னால் எக்ஸாமில் வர்றதை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது போதுமானது. தமிழ்நாட்டு விளையும் நெல் வகைகள், ஏன்னா நீங்கள் எழுத வேண்டியது 4 புக்கில் 7 ஏழில் இருக்கக்கூடிய எல்லா குருவினா படித்தீங்கனாலும் நீங்கள் எழுத வேண்டியது மொத்தம் 4ல் 1 மனப்பாட பாடல் கட்டாய வினா வந்துடுது. அப்போ பேலன்ஸ் 3க்கு 1 விடைக்கேற்ற வினா அமைத்தல் வருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி அப்படின்னம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி அப்படின்னு எழுதணும்னா போதும், கடைசியில் கேள்விக்குறி. இது ஒன்று எழுதுறீங்க. பேலன்ஸ் 2 குருவினா தான் நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எத்தனை குருவினா கூடுதல் எல்லாம் சேர்த்து ஒரு 100 படிச்சிருக்கேன். ஆனால் பரீட்சையில் 2 தான் அட்டன் பண்ணணும். தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் நெல் வகைகள், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, அவயம் சிறுகுறிப்பு வரைக. இது போக நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸில் ஒரு 6 2 மார்க் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை மட்டும் படித்தா போதுமானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டர். கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லைப்பூச்செடியை பறந்தவர் கடலுக்கு சென்றனர். முயற்சி என தொடங்கும் குரல் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த 5 2 மார்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வினா அமைப்பில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாற்றில் இயல் ஒழுன்னு இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. கொடுகோடு, விடு வீடு, மலை மாலை, இயற்கை செயற்கை, புரியுங்களா? இதெல்லாம் 100% வரக்கூடியது. இதை வச்சு நீங்கள் என்ன தொடர் எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க். இயற்கையோடு வாழ், செயற்கையோடு வாழாதே. மணி கொடுத்த அளவுகோலை கொண்டு கோடு வரைந்தேன். கோடுங்கிறது ஒரே ஒரு வாக்கியத்தில் நீங்கள் 2 இடத்துல கோடுங்கிறதும் வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதணும், அவ்வளோதான். அதுமாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் மயங்கிய கலைச்சொற்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 7 யூனிட்டில் இருக்கிறது. நீங்கள் ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்க முடியாது, எல்லாத்தையுமே நீங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது செவிமாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுவைக்காத இளநீர், விடுமுறை நாள், வினாவிலேயே விடை இருப்பது போன்று, இதையும் படிச்சுக்கோங்க. இது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சீசர் எப்போதும் என் மேட்சை கேட்பான். 2வது 2 மார்க் கொஸ்டின் டைப்லேயே நம்ம கேட்டிருக்கிறாங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வினைமுற்றை வினையால் அணையும் பெயர்களாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை கடைசியாக நான் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் வேறு இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டு இது கொடுத்துருக்கேன். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மாற்றம் செய்ய போகிறோம். அதாவது கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் புள்ளி அவரை அப்படிங்கிறத காத்திருக்கிறவரை அப்படின்னு மாற்றோம். காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு மாற்றினா போதும். காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இயல் 1ல் இருக்கக்கூடியது மொத்தம் 4 பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இதோடு சேர்ந்து 4ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 3 மார்க் அட்டன் பண்ணணும். அதுலேயும் 1 10 வினா. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, கீழே ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னம்னா பருப்பொருள் சிதறும்படியாக ஒளிக்காலம் கடந்து சென்றது. புவி உருவானது போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஒளிக்காலம். பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து பொழிந்த மழை. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் ஏன் வெள்ளத்தில் மூழ்கியதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, பெய்த மழையால். இதுக்கான ஆன்சர் இதுக்குள்ளே இருக்குது, தேடி எழுத போகிறோம். அப்போ பேலன்ஸ் நம்ம எழுத வேண்டியது ஒரு சிறுவினா தான் உரைநடையில். அதுக்கு முதல் 2 இயல்கள் அல்லது 3 இயல்களில் இருக்கக்கூடியது மட்டுமே நமக்கு போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் 5 தொடர்களை எழுதுக. இளம் பயிர் வகை இயல் 1ல் கேட்டிருக்காங்க. இன்மையிலும் படிப்பின் மீது விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தி. இது இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 இந்த 3 இயல் படித்தாலே நம்ம எழுத வேண்டிய ஒரு சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நமக்கு செயலுக்கும் எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் இயல் 7லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 1 தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் தென்னன் மகளே என தொடங்கும் பாடல் 2வது பாடல் கொடுக்கல. பட் இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல்லாம் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஒரு 6 மனப்பாட பாடல் கொடுத்து இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாட பாடல்களை படிங்க. முதல் 4 இயல் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். அடுத்தது அறிந்தது அறியாது மொத்தமே இந்த ஒரு கேள்வி தான் இருக்குது, அதுதான் கேட்டாகணும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உவமையணி படிச்சுக்கோங்க. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சொல் பின்வரும் நிலையணி இதையும் படிச்சுக்கோங்க. 3வதாக தற்குறிப்பேற்றணி படிச்சுக்கோங்க. எழுத வேண்டிய ஒரு கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை அணி இலக்கணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுங்களா? இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் அதுக்கு அழகிடுதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு என்ன சீர் வரும் அப்படிங்கிறத அசை பிரித்து அழகாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அடுத்தது நெடுவினா சொல்லிடுறேன். இறைவன் புலவன் இடைக்காடன் சிலப்பதிகாரம் மறுவுருப்பாக்கம் இது 2 போதுமானதுன்னு சொல்லுவேன். 100% 38ஆம் நம்பருக்கு. 39க்கும் மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா இல்லைனா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கலந்து கொண்ட நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல். நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மறையில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் இது 1. அடுத்ததாக உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம். லாஸ்ட்டாக நெடுவினாவும் நம்ம பார்த்துடலாம். நெடுவினாவை பொறுத்த இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் என்னன்னாலும் 5 பாயிண்ட் எழுதுங்க. எழுதுறீங்க ஒரு 6 பாயிண்ட் சேர்த்து தான் எழுதுங்களேன். 5 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி. மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள். இது புக்கில் இல்லையே சார். 4 தலைப்புமே ஒன்று தான். இன்சொல் வழி தீய சொல் வழி நீங்கள் பின்பற்றும் வழியாது உங்களுடைய நண்பர்களுக்கு காட்டும் வழியாது. அதுக்குரிய ஆன்சரையும் இதுக்கு எழுதலாம். பள்ளியில் நான் வீட்டில் நான் அதுக்குரிய ஆன்சரையும் இதில் எழுதலாம். புரியுங்களா? அதுதான் ஒரு மாணவ நிலையில் ஒரு மாணவன் நீ என்னென்னலாம் பின்பற்றணும், நீ பின்பற்ற வேண்டிய நல்ல செயல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. பள்ளியில் நான் என்ன செய்வேன், வீட்டில் நான் என்ன செய்வேன், அதை சொன்னாலே நீ அதுதான் மாணவன் பண்ண வேண்டியது. அப்போ இதுக்கு என்ன எழுதுனா நான் 5 மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 43ஆம் நம்பர் நெடுவினாவுக்கு நாட்டு வளமும் சொல்வளமும் போராட்ட கலைஞர் கொடுத்துருக்கேன். பட் இது போதாது, இந்த 2 போதாது. அடிஷனலாக 2 நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இம்பார்ட்டன்ட். அதுக்கான லிங்க் கீழே மேலே ஐக்கானில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. பட் இதில் இருக்கக்கூடிய 3 நெடுவினாவை மட்டும் படித்தா நம்ம அட்டன் பண்ணலாமா அப்படின்னம்னா துணைப்பாடத்துக்கு இது போதும், பொதுக்கட்டுரைக்கு இது 2 போதும். புரியுங்களா? பட் உரைநடைக்கு அடிஷனலாக நான் கொடுத்துருக்க 4 இம்பார்ட்டனுமே சேர்த்து தான் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த பிடிஎஃப்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். வீடியோ சொன்ன மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.